குமாரஸ்தவம் அப்படிங்கிற மந்திரம். ஓம் ஷண்முக பதையே நமஹ, ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமஹ. ஏன் இந்த மந்திரத்தை சொல்கிறேன்னா, பாமன் சுவாமிகள் இந்த மந்திரத்தை கொடுத்துக்கிட்டே வரும்போது அதில் ஒரு வரி ஒன்று போடுவார். ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமஹ அப்படின்னா என்னென்னா, அதை கேட்கும்போது 2 வார்த்தை தானே, ஜெய ஜெய பதையே நமோ நமஹ. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா தான் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டு இருக்கும். அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை சொல்கிறேனே, யாரெல்லாம் முருகப்பெருமானை பூஜிக்கிறார்களோ, யாரெல்லாம் முருகப்பெருமானை வேண்டுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் வெற்றியை தருபவனே, வெற்றியை தரக்கூடிய இறைவனே போற்றி போற்றி. 2 வார்த்தை தான், ஜெய ஜெய பதையே நமோ நமஹ. அப்படின்னா என்ன, நம்ம முருகப்பெருமானை பூஜை பண்ணுறோம், முருகனுடைய அருள் வேணும்னு சஷ்டி அன்னைக்கு பூஜை பண்ணுறோம். நம்ம எடுத்த காரியம் என்ன ஆகணும், வெற்றி ஆகணும். அப்போது முருகப்பெருமான்கிட்ட நம்மளை அறியாமையே நம்மளுடைய குருநாதர் நமக்காக சொல்லிட்டு போயிடுறார், ஜெய ஜெய பதையே நமோ நமஹ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி சொல்கிறார், சுரபதி பதையே நமோ நமஹ, நரபதி பதையே நமோ நமஹ. இதுக்குள்ள அர்த்தத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் தலைமையாக இருப்பவனே போற்றி, ஒவ்வொன்றுக்கும் தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவனே போற்றி, மனிதர்களுக்கு தலைவனாக இருப்பவனே போற்றி. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இந்த சண்முக இந்த மொத்த குமாரஸ்தவத்திலையுமே இந்த மனித வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடிய ஒவ்வொரு மந்திரம் அதுக்குள்ளே இருக்குது. இத்தனைக்கும் 2 வரி தான், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் சாதாரண அர்த்தம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, இந்த ஷட்கிரீவ பதையே நமோ நமஹ அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதாவது 6 கழுத்து உடையவனே போற்றின்னு சொல்லுது. இது என்னங்க, இது 6 கழுத்து இருக்கிறது, முருகப்பெருமானுக்கு 6 முகம்னா 6 கழுத்து இருக்கத்தானே செய்யும். இதை எப்படி நம்ம போய் தனியாக சொல்கிறது அப்படின்னா, என்னென்னா 6 கழுத்துன்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற கழுத்து கிடையாது. முருகப்பெருமானுக்கு வேதமும் ஆகமுமே தானாக கழுத்தாக அமைந்து அந்த ரேகை அழகாக தெரிகிறது. இதை தியானம், இந்த மந்திரத்தை மட்டுமே தியானம் பண்ணுவதால் வேதத்தினுடைய அனுகிரகமும் ஆகமத்துடைய அனுகிரகமும் ஒருத்தனுக்கு தானாக வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி இந்த இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், எல்லா வகையான செல்வங்களுக்கும், சாதாரண கிடையாது, நவநிதி பதையே நமோ நமஹ, சாதாரணதில்லை, எல்லா வகையான செல்வங்களுக்கும் தலைவனே போற்றி. அப்படின்னா என்னென்னா, எந்த செல்வம் நமக்கு வேண்டுமோ, வெறும் பணங்காசு மட்டும் செல்வம் கிடையாது, இந்த வாழ்க்கைக்கு எதெல்லாம் செல்வமோ அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து தருபவர் முருகப்பெருமான். இந்த நாமாவளி பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் சஷ்டி திதி அன்னைக்கு இதை பாராயணம் செய்தால் நான் முன் சொன்ன அத்தனை நலன்களும் ஒருத்தரை தேடி நிச்சயமாக வரும்.